வைக்கிறதுன்னு தெரியலையே. என்ன பண்றது? சி. இது என்ன பண்றது? மிச்சம் இருந்தா குடிச்சிருவாரு. இருந்தா தானே. ஐயோ, முடிக்கிறாரே. குட் மார்னிங். மார்னிங். என்னாச்சுங்க? பாட்டில் முடி தோணுது, உள்ள சரக காணோம். கீழே ஊத்திக்கிச்சா? எனக்கு என்னங்க தெரியும்? ஐயோ, நாங்க இது போச்சு. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? காலையில குடிக்கலாம் வச்சிருந்தேன். இது குட் மார்னிங்கே கிடையாது, பேட் மார்னிங். காலையில எந்திரிச்ச உடனே ஏங்க அப்படி சொல்றீங்க? கண்டிப்பா இன்னைக்கு உங்களுக்கு குட் மார்னிங் தான். இல்லைங்க, சென்டிமெண்டா காலைல சரக காணோம். இப்போ இது போச்சு, இனி இன்னும் என்னென்ன போதோ? எதுவும் போகாதுங்க. சாதாரண ட்ரிங்க்ஸ் கொட்டினதுக்கு ஏன் இப்படி ஃபீல் பண்றீங்க? இங்க பாருங்க, எவ்வளவு கிஃப்ட்ஸ் வந்திருக்கு. இதெல்லாம் பிரிச்சு பார்த்தா உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும்ல? என்னங்க வந்திருக்கோம்? கீ செயின், பொம்மை, அதுக்கப்புறம் ஃப்ளவர் வாஷ், இதெல்லாம் பிரிச்சு பார்த்தா இன்னத்த சந்தோஷத்தை வரப்போகுது. ஏங்க அப்படி பேசுறீங்க? அவ்வளவு மோசமாலாம் ஒண்ணும் வந்திருக்காது. அப்படியே வந்திருந்தாலும் அவங்க பாசமா கொடுத்திருக்காங்க. நிச்சயமா நல்ல கிஃப்டா தான் இருக்கும். ஏங்க பாருங்க, நீங்க ரொம்பலாம் எதிர்பார்க்காதீங்க, அப்புறம் என்ன மாதிரி ஏமாந்துருவீங்க. எனக்கு தெரியாதா என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன கொடுப்பாங்கன்னு? அன்னைக்கு கொடுத்தானுங்களே கிஃப்ட், பாத்தீங்களா? சரி, அதை விடுங்க. இன்னைக்கு நம்மளுக்கு நல்ல கிஃப்ட் தான் வந்திருக்கும். நான் சொல்றேன், பார்க்கலாமா? சவாலா? ஆமா. சரி, நீங்க பிரிங்க, அப்ப தெரியும் நான் சொன்னது சரியா இல்ல நீங்க சொல்றது சரியான்னு. பார்க்கலாம். ஓ, சேலஞ்சு. அது என்னவா? நல்லா பெரிய தீர்க்கதரிசிங்க. பிச்சு பார்க்காமலே உள்ள என்ன இருக்குது ஏது இருக்குன்னு தெளிவா சொல்லுவேன். ஏங்க, என்னங்க நெக்லஸ் மாதிரி இருக்குது? நெக்லஸே தான். கல்யாணியா? ஒரிஜினல் BIS ஹால்மார்க்குங்க. அப்படியா? காட்டுவோம். ஆமாங்க, கோல்டுங்க. நான் சொன்னேன்ல. அது என்னது? கோல்டு வாட்சுங்க. கோல்டா? நிஜமாவா? பயங்கர எக்ஸ்பென்சிவா இருக்கும். காட்டுங்க. ஐயோ, பிரேஸ்லெட். பிரேஸ்லெட்? ஐயோ, நான் சரியான வெயிட் இருக்குது. சூப்பரா இதுங்க. வெள்ளியாங்க இது? ஹலோ, பிளாட்டினம் ரிங்குங்க. தங்கத்தை விட காஸ்ட்லி. அப்படியா? பிளாட்டினமா? தங்கத்தோட காஸ்ட்லியா? பாரா, இது சூப்பருங்க. நாங்க இன்னொரு கிஃப்ட் பிரிக்கலாமா? பிரிக்கோ.
இங்க பாருங்க, புது போன் ஐயோ சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்குங்க. ஏங்க எவ்வளவு பச்சை இருக்கு பாருங்களா. பா சரி காஸ்ட்லியா இருக்கும் போல இருக்குங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் கீஸ்டானுங்க. சத்தியமா இந்த மாதிரிலாம் கிஃப்ட் கொடுப்பானுங்க நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. நான் தான் அப்பவே சொன்னல, இன்னைக்கு உங்களுக்கு குட் மார்னிங் தானே, பாத்தீங்களா? ஏங்க இதெல்லாம் நம்மளுக்கு வந்து கிஃப்ட் தானா? ஆமாங்க. ஒரு நிமிஷம். ஆமாங்க கனவுல நிஜம்தான். ஏங்க சத்தியமா சொல்றேங்க, சத்தியமா சொல்றேன், சத்தியமாவே சொல்றேன், நீங்க வந்து அதிர்ஷ்ட லட்சுமிங்க. சூப்பருங்க. அது கொடுங்க. ஆஹா. ஆஹா. கொடுங்க 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 கொடுங்க. ம். ஆஹா. போட்டு விடுங்க. எனக்கே எனக்கா. நெக்லஸா? அது நான் போட்ட சிங்க நீங்களே போட்டுக்கோ. அந்த போன்ல அந்த நெக்லஸ் எடுத்து கழிக்கல வைங்க. புது போன்ல ஃபர்ஸ்ட் போட்டோ ராசியான உங்க போட்டோ தான். சிரிங்கோ. எனக்கே எனக்கா, இது எல்லாம் எனக்கே எனக்கா. சூப்பருங்க. பெரிய லக்ஷ்மி அண்ட் கோக்காரங்க வீடுன்னு தான் பேரு. அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பவுசும் இல்ல. நீ எதை சொல்ற? வேற என்னத்த சொல்றேன், கல்யாணத்துக்கு வந்த கிஃப்ட பத்தி தான் சொல்றேன். அதான் சாதாரண ஒரு வீட்டு கல்யாண விசேஷத்துல கூட ஒரு மோதிரம், ஒரு பிரேஸ்லெட், ஒரு வாட்ச், செயின்னு கொடுப்பாங்க. ஆனா இந்த வீட்டு விசேஷத்துல பித்தளை அண்டா குண்டான்னு இதானா இவங்க டக்கு. மாப்பிள்ளைக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்களா இருப்பாங்க, பெரிய பெரிய கிஃப்டா கொடுப்பாங்கன்னு நினைச்சேன். கடைசியில பார்த்தா பிச்சைக்கார பயலுங்க ஈயத்தையும் பித்தளையும் வச்சுட்டு போயிட்டானுங்க. வயிறு எரியுதுரி. உள்ள என்ன இருக்குமோன்னு நினைச்சு நினைச்சு கடைசியில இளவங்காத்த கிளி மாதிரி ஏமாந்து போயிட்டேன். இந்த குடும்பத்துல பெருசா யாருக்கும் எந்த கிஃப்டும் பண்ணிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இவங்களுக்கு யாரும் பண்ணல. கரெக்ட். அவ போறா பாரு. அவளை கூப்பிட்டு என்ன கிஃப்ட் வந்திருக்குன்னு கேப்போமா? விட்டு தள்ளுமா, அவளுக்கு என்ன கிடைச்சா நமக்கு என்ன? அது என்னடி அவ்வளவு சாதாரணமா சொல்லிட்ட? அப்படி விட்டுற முடியுமா? அவளோட சோப்பு டப்பா கதையை நம்ம தெரிஞ்சுக்க வேணாம். நிஜமாவே அவளுக்கு சோப்பு டப்பா தான் வந்திருக்கும். நமக்கு பெரிய அண்டா குண்டாலாம் வந்துன்னு சொல்லி அவளை வெறுப்பேத்தலாம்ல. வேண்டாமா, விட. என்னடி திடீர்னு ரொம்ப நல்லவளா மாறிட்ட? இது பாரு, நான் அவளை கூப்பிட்டு கேட்க தான் போறேன். வேதவல்லி அம்மாடி, அம்மா இங்க கொஞ்சம் வாமா. என்னம்மா? என்னம்மா எப்ப பார்த்தாலும் நான் பார்க்கும் போதெல்லாம் வேலை பண்ணிக்கிட்டே இருக்க, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்ல? பரவாயில்லம்மா. இருமா, எங்க போற? கொஞ்ச நேரம் பேசலாம். உட்காருமா. அப்புறம் என்ன நடக்குது? ஒண்ணும் இல்ல. மாப்பிள்ள என்ன சொல்றாரு? எதை பத்தி? பொதுவா என்ன சொல்றாருன்னு கேட்டேன். ஒன்னும் சொல்லல. ஆட என்னம்மா நீ எது கேட்டாலும் ஒண்ணும் இல்ல ஒன்னும் சொல்லலன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஏதாவது சொல்லுமா. என்ன சொல்றதுன்னு தெரியல, ஏதாச்சும் கேளுங்க, நான் சொல்றேன். என்ன கேட்க சொல்றியா? ஐயோ, என்ன கேக்குறதுனே தெரியலையே. இருந்தாலும் நீ சொல்றதுக்காக நான் கேக்குறேன். எல்லாத்தையும் பிரிச்சு பார்த்தாச்சா? எது கேக்குறீங்க? ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேப்பா. ஃபங்க்ஷனுக்கு வந்த கிஃப்ட் எல்லாம் பிரிச்சு பார்த்தாச்சான்னு கேட்டேன். ஓ அதுவா? பிரிச்சு பார்த்தாச்சு. பார்த்தாச்சா? கல்பனா பார்த்தாச்சாண்டி? என்ன வந்தது? என்னத்த பெருசா வந்துற போகுது. இந்த ஷோகேஸ்ல வைக்கிற பொம்மை, சோப்பு டப்பா இதெல்லாம் தான் வந்திருக்கோம் இல்ல? இல்லம்மா, நிறைய வந்துச்சு. அதாமா, என்ன வந்துச்சுன்னு சொல்ல. ஒரு வாட்ச் ஒண்ணு வந்தது. வாட்சா?
எது இந்த செவத்துல பெருசா மாட்டி தொங்க விட்டுப்பாங்களே அதுவா? அது இல்லம்மா, கையில கட்டுவாங்கல்ல ரிஸ்ட் வாட்ச் அது. நல்ல பிராண்டட் போல, கிட்டத்தட்ட ஒரு 50,000 ரூபாய் இருக்கும். என்னாச்சுமா? ஒண்ணும் இல்லம்மா, லேசா சுருக்குன்னு குத்துன மாதிரி இருந்தது. நீ மேல சொல்லுமா. அப்புறம் ஒரு பிளாட்டினம் மோதிரம் வந்தது. என்னது? பிளாஸ்டிக் மோதிரமா? பிளாஸ்டிக் இல்லம்மா, பிளாட்டினம் மோதிரம். கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் 1.5 லட்சம் இருக்கும். 1 லட்சம் 1.5 லட்சமா? ஐயோ கல்பனா. அப்புறம் பிரேஸ்லெட், செயின், டைமண்ட் இயரிங், ஆப்பிள் ஐபோனு. அப்புறம் இந்த வளையல் இருக்குல்ல, இது கூட கிஃப்ட்ல தான் வந்தது. உடனே போட்டுக்க சொல்லிட்டாரு. நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்குமா. நல்லா இருக்கு, நான் சொல்றேன். இன்னைக்கு உனக்கு இருக்கு. அவருக்கு ரொம்ப சந்தோஷமா. நமக்கா இவ்வளவு gift வந்திருக்குன்னு அவரால நம்பவே முடியல. கிள்ளி கிள்ளி பாத்துட்டு இருந்தாரு. ஓ, ஆமா கல்பனா, உனக்கு என்ன gift வந்தது? இல்ல, எங்க gift சின்ன சின்ன gift பாக்ஸா இருந்தது. ஆனா கல்பனாக்கு பெரிய பெரிய gift பாக்ஸா வந்ததே, அதான் என்ன வந்ததுன்னு கேட்டேன். ஓ, என்ன கல்பனா வந்தது? இன்னும் பிரிச்சு பார்க்கல. இனிமேதான் பிரின்னு பிரிக்க போறேன். ஆஹா, நம்மளதான் சொல்றா போல இருக்கே. இன்னைக்கு நம்மள பிரின்னு பிரிச்சிருவா. சரி, பிரிச்சு பார்த்த உடனே அதுல என்ன இருந்ததுன்னு சொல்லு. கண்டிப்பா சொல்றேன். சரிம்மா, எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் போய் பாக்குறேன். உனக்கும் மாப்பிளைக்கும் வந்த சின்ன சின்ன டப்பாலாம் வேதவலிக்கு தள்ளி விட்டுட்டு, அவங்களுக்கு வந்த பெரிய பெரிய டப்பாலாம் அழகா இந்த பக்கம் தள்ளிட்டு வந்துட்டேன். எப்படி? வேணாண்டி, அப்படி என்ன பாக்காதடி. அம்மா பாவண்டி, தெரியாம பண்ணிட்டேன்டி. அப்பாடி போயிட்டா. அப்போ எனக்கு வர வேண்டிய gift இல்ல அவளுக்கு? யாரென்று தெரிகிறதா? இவன் தீ என்று புரிகிறதா? யாரென்று தெரிகிறதா? என்ன? கல்பனா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னது? கார் டிக்கில 2 கிஃப்ட் பாக்ஸ் நம்ம எனிமீஸ் எடுக்காம விட்டுட்டு வந்துட்டாங்க. நான் விடுவேனா? உஷாரா அத ஆட்டைய போட்டேன். ஐயோ, அதுல சின்னதா இருந்த டப்பாவை வேதவல்லி கிட்ட கொடுத்துட்டு பெருசா இருந்த டப்பாவை உனக்காக எடுத்துட்டு வந்துட்டேன். ஓ, சின்ன டப்பாவை வேதவல்லி கிட்ட கொடுத்துட்டீங்களா? ஆமா, சின்ன டப்பா அதுல என்ன பெருசா இருந்த போது, அதான் அத நைஸா அவகிட்ட தள்ளிட்டு பெரிய டப்பா உனக்காக எடுத்துட்டு வந்துட்டேன். வெரி குட் வெரி குட் வெரி குட். தேங்க்யூ. அப்போ இதுக்குள்ள என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? என்னுடைய அறிவை யூஸ் பண்ணி யோசிச்சு பார்த்தா பிளாட்டா இருக்கிற பாக்ஸ்ல கண்டிப்பா ஒரு ஆப்பிள் லேப்டாப் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எங்க பிரிங்க பார்க்கலாம். பிரிக்காதீங்க. பிரிங்க. பிரிக்கிறேன். பொன்மகள் வந்தாள், லேப்டாப்பை தந்தாள், கல்பனாவுக்கு ஒரு கிஃப்டை தந்தாள். அறிவான அப்பா ஆட்டையை போட்டான். பாவம் 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 பாவா. ஐயோ, என்னம்மா இது? ஆப்பிள் லேப்டாப் இருக்குன்னு பார்த்தா நான்ஸ்டிக் தவா இருக்குது.
அதை கொடுங்க. உனக்கு தான் இது எடுத்துக்கோ. அப்பா. ஆப்பிள், இல்ல லேப்டாப்பு, இல்ல புத்திசாலித்தனமா மாத்தி வைக்கிறீங்க. தப்பு தப்பு தப்பு. ஐயோ அந்த பயம் இருக்கட்டும். எஸ் குஸ்மி நான் மச்சம்பா வண்ணாரப்பேட்டை ஊத்திக்கிட்டு கேளண்டா என்னோட பாட்டை ஏ மாமச்சம்பா வண்ணாரப்பேட்டை ஊத்திக்கிட்டு கேளண்டா என்னோட பாட்டை அத்தான் நன்னா அத்தனா நன்னா ஏ தான் அத்தனா நன்னா ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ தாக்கு தக்கா டாக்கு டக்கா தடுக்கிட்ட டாட்டா டான் டடை நினைச்சேன் என்னடா இன்னும் ஆரம்பிக்கலையேன்னு. ஏங்க டெய்லி குடிக்கிறீங்களே, உங்களுக்கு போர் அடிக்கலையா? ஏன் போர் அடிக்கிறதா நான் குடிக்கிறேன். ஆமா, பகல்ல தான் உங்களை குடிக்க வேணாம்னு நான் சொன்னேன்ல. நானும் யோசிக்கிறேன் தாங்க சொன்னேன். நான் இன்னும் யோசிக்கல. யோசிச்சு ஒரு முடிவு எடுக்கிறேன். அந்த சேர் அப்படியே இழுத்துங்க போடுங்க. எதுக்கு போடுங்க சொல்றேன். அப்படியே என் எதிர்க்க உட்காருங்க பார்க்கலாம். உட்காருங்க. ஏங்க 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 சேர்ல உட்கார சொன்னா கீழே உட்காருங்க. இல்லங்க, இதான் கம்ஃபர்டபுளா இருக்கு. ஓகே யுவர் ஃபீஸ். சாரி விஸ். ஏங்க நான் ஒண்ணு கேட்கலாமா? பேச்சு துணி தான் உங்களை உட்கார சொன்னேன். தாராளமா கேளுங்க. நீங்க ஏங்க டெய்லி குடிக்கிறீங்க? ஆ இவங்க ஏன் டெய்லி இதே கேக்குறாங்க? உங்களுக்கு குடிக்கணும்னு எப்படி தோணுது? நல்ல கேள்வி. பதில் கிடைக்குமா? தாராளமா. நான் ஏன் குடிக்கிறேன்றது சொல்றதுக்கு முன்னாடி எதுக்காக நான் குடிக்க ஆரம்பிச்சேன்றதை நான் சொல்றேன். சரிங்களா? எங்க குடும்பம் பயங்கர சந்தோஷமா ஜாலியா இருக்குங்க. இந்த வீடு எப்படி இருக்கும்? எங்க பார்த்தாலும் சிரிக்கிற சத்தம், சந்தோஷம், மகிழ்ச்சி அப்படிதான் இருந்துச்சு. அப்போ திடீர்னு ஒரு நாள் எங்க குடும்பத்துல ஒரு புயல், ஒரு வெள்ளம், அது என்ன வெள்ளம், அது காத்தாத்து வெள்ளம் மாதிரி அச்சு எல்லாத்தையும் தும்சம் பண்ணிடுச்சு. எங்க அம்மாவோட சாவு